பாரதி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. நீ நினைச்சா இந்த நிமிஷம் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடலாம். இல்ல பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி என்னால அவர்கிட்ட இப்போ இத பத்தி பேச முடியாது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க போலாம். போங்க. ஏ நந்தினி, என் பேக்ல போன் இருக்கும். அந்த போன்ல மேக்கப் ஆர்டிஸ்டோட நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன். நீ அவங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா? நான் போயிட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஹே மித்ரா, இப்பதானே வீட்ல இருந்து குளிச்சிட்டு ரெடி ஆயி வந்த, அதுக்குள்ள என்ன? இல்ல நந்தினி, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஸ்வெட்டியா கசகசன்னு இருக்கு. கொஞ்சம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆனாதான் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போயிட்டு வரேன். குளிக்க போறியா மித்ரா? போய் சாவகாசமா குளிச்சுட்டு வா. அதுக்குள்ள நான் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சிடுறேன். சிக்னல் வரவே இல்ல. சுத்தமா இந்த ரூம்ல டவர் வராதோ? வெளியே போய் கால் பண்ணி பார்க்கலாம். மித்ரா, உன்னை நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரவிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கரெக்டா ஒரு டிராமா பண்ணி நீ ஜெயிச்சிட்ட. என் கண்ணு முன்னாடியே உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் இருக்கு. அன்னைக்கு என் கல்யாண புடவையை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் எரிச்சல்ல, அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம். இப்போ உன் நிச்சயதார்த்த ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னு பாருடி மித்ரா. ஆனா கேவலம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? இந்த பாரதி இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் எதுவுமே நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு.